அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 17 நிகழ இருக்கின்ற சூரிய கிரகணத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகார்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சதை விட எதிர்பார்க்காத நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். திடீரென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதன் காரணமாக வாழ்வாதாரம் உயர்வடையும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்பம் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தீருங்க. போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாகவே முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். வாக்கு வெண்மையான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க செய்யும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில இருக்க பெறுங்க. கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்லவோ நேரிடலாம். சக தோழியர்களுடன் சமூகமாக பேசி பழகிறது நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க. அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில் உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்க பெறலாம். குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் உடல் சோர்வு, எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க. எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்க செய்யும். உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு
இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும். அதே நேரம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களால் ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களால் மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும். எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்கள் அனுகூலமாக நடக்கப்பெறுவீங்க. புத்தி தெளிவு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம். மனக்குழப்பம் நீங்கும். பணவரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் தங்களுடைய நற்செயல்கள் இருக்க பெறலாம். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம். முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உத்தமங்க. நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டா வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம். தங்களுடைய விருப்பங்கள்ல சமரசம் செய்வது கூடாதுங்க. ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. சீரான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க. இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது நல்லது. அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. காதல் துணையின் பாதுகாவலராகவே மாறுவீங்க. கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க. அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பிறக்கிறது. காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க. முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க. அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பெற்றோர் உடல் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. நிறுவனத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. கூட்டாண்மையில தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிற
அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொள்வதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும். தங்களுடைய வணிகம் தொடர்பாக முதலீடுகள் மூலமா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் வேலை வியாபாரத்திற்காக நீங்க நீண்ட பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வார்த்தையில் தொழில் விரிவுபடுத்துவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையலாம். நிதிநிலையை சரியாக பராமரிப்பது அவசியம். காதல் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே நேரம் அதிர்ஷ்டமும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. தங்களின் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தங்களுடைய மனதில் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். அதனால வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்கப்பெறுங்க. பொறுப்புகள் வந்து சேரலாம். நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கப்பெறும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்புல விரும்பிய வெற்றியும் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக சிறப்பான லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. வணிகம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை அனுபவிப்பதற்கான சிறந்த நேரமாக இந்த நேரம் தங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.